அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடிதார் டாப் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி மடித்து போடணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக வந்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாப்புக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னா, அந்த கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து போடணும். அது எந்த மாதிரி நம்ம மடித்து போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து ஒத்தையாக விட்டு நல்லா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. எந்த ஃபோல்டிங்குமே வந்து மடித்து இல்லாமல் ஃபுல்லாக தனியாக வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி கரப்பக்கத்தையும் ஒன்றா வச்சு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு நம்ம ஃபுல்லாக மடித்து வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக நமக்கு மடிச்சிருக்கு. இதையும் நான் வந்து தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? அதே மாதிரி மார்க் பண்ணும்போது எப்பயுமே ராங் சைடில் போட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம மார்க் பண்ணக்கூடிய அளவுகள் நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நமக்கு தெரியாது நம்ம உள்பக்கம் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால். முடிஞ்ச வரைக்கும் உள்பக்கமாக மார்க் பண்ண பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கிளாத்தை மடிக்கும்போதே ராங் சைடை மேலே வச்சு நீங்கள் மடித்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மடிக்கிற மாதிரி கரப்பக்கத்தையும் ஒன்றா வச்சு எவ்வளோ லென்த்து இப்போ நார்மலாக ஒரு டாப் தைக்கிறோம் அப்படின்னம்னா நமக்கு 2.25 இருந்து 2.25 மீட்டர் நமக்கு துணி கண்டிப்பாக நமக்கு வேணும். இப்போ நம்ம கரப்பக்கத்தையும் ஒன்றா வச்சு மடிச்சிட்டோம். இப்போ இதோடைய 2 கார்னரையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கும்போது நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தை அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கரப்பக்கத்தையும் ஒன்றா வச்சு மடிச்சுட்டு திரும்பி அதை ரெண்டாக நீல வாக்கில் உள்ளதை அப்படியே ரெண்டாக நம்ம வந்து மடிக்கிறோம். இந்த மாதிரி மடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து 4 ஃபோல்டிங் இருக்கும், 2 சைடு வந்து 4மே ஒத்த பீஸாக இருக்கும், ஒரு சைடு 2 ஃபோல்டிங் இருக்கும். இப்போ கீழேயும் சைட்லேயும் நமக்கு ஓப்பன் பீஸ் விட்டுருங்க. நம்மளை பார்த்து டபுள் ஃபோல்டிங்கில் உள்ள மெட்டீரியலை போட்டுக்கோங்க. மேல் பக்கம் வந்து ஃபுல் ஃபோல்டிங் இருக்கிறத போட்டுக்கோங்க. இந்த டபுள் ஃபோல்டிங்கில் ஒன்று வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஒன்று பேக் பீஸுக்கும் நமக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி மேலே வந்து ஃபுல் ஃபோல்டிங் இருக்கும். இந்த மாதிரி மேலே ஃபுல் ஃபோல்டிங் போடும்போது நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிளாத் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால எப்பயுமே ஃபோல்டிங் சைடை மேலே விட்டுருங்க, ஓப்பன் சைடு கீழே விட்டுருங்க. கரப்பக்கத்தை ஆப்போசிட் சைட்லேயும் ஃபோல்டிங்காக இருக்கிறத நம்ம பக்கமும் விட்டுருங்க. அந்த 2 ஃபோல்டிங் இருக்கிறத நம்ம பக்கம் போட்டுட்டு அந்த 2 ஃபோல்டிங்குமே சரி சமமாக இருக்கிற மாதிரி நீட்டாக மடித்து எடுத்து வந்து விட்டுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம அந்த 2 ஃபோல்டிங்கும் சரியாக இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டோட அளவுக்கும் பேக்கோட அளவுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் வரும் மார்க் பண்ணும்போது. அதனால அந்த 2மே சரி சமமாக இருக்கிற மாதிரி நீட்டாக மடித்து எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ஒரு டாப்புக்கு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாத்தை ஃபோல்டு பண்ணுறது இதுதான். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நெக்கு கட் பண்ணுறதாகட்டும் இல்லை எதுலேயுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் தனியாகவும் பேக் பீஸ் தனியாகவும் வந்துடும்.